கல்வி சார்ந்த விஷயத்தில் தலையிடுன்னு இருந்தால் அந்த தடைகள்லாம் விலகி வெளியே போப்பதையா. கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய டிப்ரெஷன், ஏன்னா ராகு பகவான் கடந்துட்டுருக்கார் இல்லவா. அந்த நேரத்தில் ராகு பகவான், அந்த சுக்கிர பகவான் நம்மளுக்கு 3ஆம் அதிபதி தான் சுக்கிர பகவான், 8ஆம் அதிபதி கூட அவர். அதனால் 3க்கும் 8க்கும் உடையவன் 5ஆம் இடத்தில் திடீர் செல்வங்கள், காதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, நோய் நொடிகள் விலகுதல். திடீர்னு பார்த்தா நோய் நொடியோடு நாம் இருந்தால் அந்த நோய் நொடியெல்லாம் விலகிறதுக்கு கஷ்டங்கள் விலகக்கூடிய காலமாகும். தொலைதூரம் செல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். நம்ம ஊரில் இருந்து தொலைதூரத்துக்கு, சொந்த ஊரில் இருந்தால் சொந்த ஊர்லேருந்து வெளியூர்ட்டு நாம் ஒரு 10 நாள் 20 நாள் வெளியே எங்கேயோ தங்கிட்டு வரப்போகிறோம் சுவாமி. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி தரப்போகிறாங்க. புதுவிதமான உறவுகள் நம்மக்கிட்ட வந்து கை சேரும். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், சுக்கிர பெயர்ச்சி. இதுவரைக்கும் மிதுனத்தில் இருந்தார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு இடம்பெறக்கூடிய காலங்கள் எவ்வாறுன்னு சொன்னால், 7/7/2024 முதல் 1/8/2024 வரைக்கும் 26 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை வருவார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி, மிதுனத்தில் இருந்து வந்த சுக்கிர பகவான் 7/7/2024 முதல் 1/8/2024 வரைக்கும் 26 நாட்கள் நம்மளுக்கு சுகூமுகமாக லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் அமர்ந்துறது. 3ஆம் அதிபதி அவர் தான், நம்மளுக்கு 8ஆம் அதிபதி அவர் தான். 3க்கும் 8க்கும் உடையவர் 5ஆம் இடத்தில் சம்பந்தப்படும்போது நம் உறவுகளில் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய காதல் சமன்பாடுகள் தோன்றக்கூடிய காலங்களாக உருவாகும். காதல் வரலனா காதல் திருமணங்கள் நடக்கக்கூடிய காலங்களாக இருக்கப்பெறும். அதுவும் இல்லாமல் தொலைதூரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தூரத்து உறவுகளால் நாம் திருமண பாக்கியங்கள் பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். தூரத்து உறவுகள் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த உறவுகள் மூலியமாக நம்மளுக்கு தாயார் வழி சொந்தங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு திருமண பந்தங்களை ஏற்றக்கூடிய காலங்களாக திடீர் திருமணத்தை ஏற்படுத்தி தருவார். காதல் என்பது 2வது பட்சம். திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள் நம்ம சேர்ந்தால்தான், இரு மனங்கள் இணைந்தால்தான் திருமணமே. அந்த உறவுகள் தான் காதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. எல்லாமே காதல் தான். இறைவனை காதலிக்கிற மாதிரி உள்ள முருகத்தோட இறைவனை நினைக்கிறோமா. இந்த காதல் ஒரு சமாச்சாரத்தை வேறு மாதிரி மாற்றிட்டாங்க நம்மளுங்க. காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குவிப்பது வேதம் நாங்கினும் மெய் பொருளாவது என்னாதன் நாமமே நமச்சிவாயவே. இறைவனை அந்த மாதிரி உருகி பேசும். இறைவனை அவ்வாறு உருகி பேசும்போது தான் நம்மளுடைய பிரச்சனையிலிருந்து நாம் வெளிப்பட முடியும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். இறை வழிபோடு நீங்கள் இருங்க. இந்த காலம் 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இடம்பெயரும் பொழுது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்ததல்லவா, அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கிடும். இதுவரைக்கும் நாம் செய்தது தவறு, அவங்க செஞ்சது தவறுன்னு சொல்லி இது மாதிரி சுட்டி காமிச்சிட்டாங்கல்ல, அந்த மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். நிறைய பேர் டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. அந்த டைவர்ஸ் எல்லாம் இனிமேல் கோர்ட் வரைக்கும் போயிட்டு கம்முன்னு நிற்குது எல்லாமே. ஏன் உடனே தீர்ப்பு கொடுக்காமல் வச்சுருக்காங்கன்னு தயவு செய்து நீங்களாம் உகந்து பார்க்கணும். நம்மளுக்கு ஏன் தீர்ப்பு உடனே கொடுக்கல? எல்லாமே வாழ்க்கை என்பது ஒரு நாள் பொழுதல்ல, ஒரு 2 நாள் பொழுதல்ல, ஒரு மாதம் பொழுதல்ல. வாழ்க்கை வாழ்ந்து விட்டு செல்வதற்கு இது ஒன்றும் சினிமா கிடையாது. வாழ்க்கை தரம் வருகின்ற தலைமுறைகள் அனைத்தும் விதையாக மனித்து முதையாக முளைத்து வர வேண்டும் என்பதுக்காக தான் நீதிபதியோட லேட்டாக தீர்ப்பு கொடுக்குறாரு. நாம் கொஞ்ச நாள் திருந்தி வாழ வேண்டும். கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களால் கூட அவங்களுக்கு நேரங்கள் சரியில்லாமல் போனதால் கூட இந்த பிரச்சனையை அவங்க சந்திப்பாங்க. அதனால் சற்று தள்ளி போடுவோம். அவங்க மனம் மாறி எல்லாமும் சேர்ந்து வந்து அவங்க ஏன் தீர்ப்புலாம் அந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் டைவர்ஸ் இதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. இதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய பிரச்சனை எம்மா தூரம் போயிடுது. இது வரைக்கும் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கங்களுடைய மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் அந்த பல்வி காலத்தில், அதாவது கல்வி சார்ந்த விஷயத்தில் இனிமேல் தடை என்பது விலகிடும். கல்வி சார்ந்த விஷயத்தில் தலையிடுன்னு இருந்தால் அந்த தடைகள்லாம் விலகி வெளியே போப்பதையா. கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய டிப்ரெஷன், ஏன்னா ராகு பகவான் கடந்துட்டுருக்கார் இல்லவா. அந்த நேரத்தில் ராகு பகவான், அந்த சுக்கிர பகவான் நம்மளுக்கு 3ஆம் அதிபதி தான் சுக்கிர பகவான், 8ஆம் அதிபதி கூட அவர். அதனால்
3க்கும் 8க்கும் உடையவன் 5ஆம் இடத்தில் திடீர் செல்வங்கள் காதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. நோய் நொடிகள் விலகுதல். திடீர்னு பார்த்தா நோய் நொடியோடு நாம் இருந்தால் அந்த நோய் நொடியெல்லாம் விலகிறதுக்கு கஷ்டங்கள் விலகக்கூடிய காலமாகும். தொலை தூரம் செல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறோம். நம்ம ஊரில் இருந்து தொலை தூரத்துக்கு சொந்த ஊரில் இருந்தால் சொந்த ஊர்லேருந்து வெளியூர்ட்டு நாம் ஒரு 10 நாள் 20 நாள் வெளியே எங்கேயோ தங்கிட்டு வரப்போகிறோம் சுவாமி. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி தரப்போகிறாங்க. புதுவிதமான உறவுகள் நம்மக்கிட்ட வந்து கை சேரும். புதுவிதமான நட்புகள் வந்த வண்ணம் இருக்கும். வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எதுவுமே நம்மளை தொடாதையா. கல்வி அது இது வரைக்கும் தடை ஏதும் இருந்தால் அவங்களோட சுயஜாதகத்தில் இதுமாதிரி தடைகள் எதனா ஏற்பட்டு அவையெல்லாம் விட்டு விலகக்கூடிய தோஷங்கள் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். பிரிவினையிலேருந்து நாம் மாறப்போகிறோம் ஐயா. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரிவினைலாம் இதில் நாமும் ஏதோ தவறு செய்து விட்டோம், இனிமேல் அதை நம்ம நாட மாட்டோம், தவறான விஷயத்தை எடுத்துக்கூடாது, ஏங்க அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாங்கன்னு அப்படின்னு ஒரு கொள்கைக்கு நாம் வரதான் போகிறோம். எல்லாரும் தெரிஞ்சு தான் வாழணும். தவறாக மனிதன் வாழதில்லை. எல்லாருமே தவறான ஆள் தான். காலில் முள்ளு குத்தல்னா செருப்பை நாம் தயாரிச்சிருக்க மாட்டான். நடக்க முடியாமல் தான் வண்டி வாகனங்கள் 2 வீலர் இதெல்லாம் தயாரித்தாங்க. ஒவ்வொரு பாகமும் மனிதனின் அறிவு அப்போ செயல்பட ஆரம்பிச்சிச்சு. தவறை செய்ய தான் மனிதன் பெரிய மேன்மையான நிலைமைக்கே வந்தான். தீட்ட தான் இந்த கத்தி கூட ஷார்ப்னஸ் என்று சொல்கிறோமில்ல, அந்த கத்தி கூட தீட்டினா தான் நாம் மொக்கையாக தான் இருந்தோம். தீட்ட தான் அறிவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானமும் பெரிய பிரம்மாண்டமாக வளர்ந்து கொண்டே இருக்குது. மீனராசிகாரங்களுக்கு தீட்டத்துக்கான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் சென்று பெரிய கம்யூனிகேஷன் ஏற்பட்டு இது வரைக்கும் திருமண தடையோ திருமண தோஷங்களோ ஏற்பட்டு இருந்தால் அந்த காதல் சம்பந்தப்பட்ட உறவுகள் இது வரைக்கும் கைகூடாமல் இருந்தால் இனிமேல் கைகூட போகுது. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகிடும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு எதுவுமே இனிமேல் தொந்தரவு வராது. கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து பெறுபட்டு தான் மட்டும்தான், மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சாமி. அவங்க வாழ்வில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் போது தொட்டது துலங்கக்கூடிய காலங்களாக இந்த 26 நாட்கள் சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து இருக்கக்கூடிய காலத்தில் தொட்டது துலங்க போதையா. திடீர் பணவரவு என்று சொல்கிற மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறோம். நம்ம திடீர்னு பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு நல்ல அமௌண்ட்லாம் கிடைக்கும். நல்ல அமௌண்ட்லாம் செட்டில்மெண்ட் வெளியிலேருந்து வரக்கூடியது. அதாவது இது வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருந்த அமௌண்ட்டு கூட நம்மளுக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் காணப்படும். தொடர்ச்சியாக காணக்கூடாத விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இனிமேல் கிடைக்க போதையா. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த வங்கியில் சேர்ந்து வந்த பிரச்சனைகள் எதனா இருந்தால் வங்கி சார்ந்த விஷயத்தில் லோன் எனக்கு நம்மளுக்கு நம்ம செட்டில்மெண்ட்டோ லோனோ எதனா கிடைக்காமல் இருந்து அந்த ரூபா நம்ம கைக்கு வராமல் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறோம். பிஎஃப்ஓ கிஎஃப்ஓ எல்லாமே எவலன்ஸ் உட்பட, அதாவது லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. நம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் நல்ல மதிப்பீடு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா கல்வி, அவங்க கல்வியில் இருந்து வந்த தடையெல்லாம் விலகக்கூடிய காலங்களை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அவங்களுக்கு செலவீனங்கள் செய்யறதுக்கான காலமாக உகந்த காலமாக அமையப்போதையா. பிள்ளைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட போகிறோம். இந்த 26 நாட்களில் அவங்கள அது சார்ந்த விஷயத்துக்கு நாம் பிள்ளைகளோ மீனராசிக்காரங்க பிள்ளைங்க அவங்க பசங்களை வச்சு அவங்க திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு நாம் கையெடுத்து அதில் நாம் வெற்றி பெற தான் போகிறோம். இது வரைக்கும் தலையாட்டாதவங்க கூட இனிமேல் தலையாட்டி ஓகே சொல்கிறாங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுடைய சுயநிலையம், அதாவது எப்படி சொன்னால் சூழ்நிலையெல்லாம் மாறி இப்பொழுது நற்பலங்கள் கிடைக்கின்ற காலங்களாக வருதையா. மீனராசி இனிமேல் தொட்டது துலங்கக்கூடிய காலங்களாகவும் வெற்றி தொடர்ந்த வண்ணம் இருக்கக்கூடிய காலங்களாகவும் அமையப்பெறப்போகுது. நல்ல அமைப்பு வருதுங்க. சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து நேரடியாக அவர் 5ஆம் இடத்துலேருந்து நேராக 11ஆம் இடத்துல பார்க்கும்பொழுது பெரியோர்களில் இது பெருங்க, அதாவது நம்ம வீட்டில் பெரியவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களின் உடல் உபாதைகள் என்ன ஏற்பட்டிருந்ததில்ல, அந்த உடல் உபாதைகள்லாம் தீர்க்க போகுது. உடல் உபாதைகள் மருத்துவ செலவின் மூலிமா அதெல்லாம் தீர்த்து அவங்களும் நல்ல முறையில் வாழ போகிறாங்க ஐயா. மூத்த சகோதரன் இருந்த இந்த கருத்து வேறுபாடுலாம் நம்மளுக்கு விலகி பெரிய நல்ல நட்பு வட்டாரங்களாக மாறப்போகுது. இதுவரைக்கும் துன்பமே அனுபவித்தவங்களுக்கு இனிமேல் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் படிப்படியாக ஒவ்வொரு மாதமும் இந்த 26 நாள் சுக்கிர பெயர்ச்சி தான் இல்லை, இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமே சூப்பராக இருக்க தான் போகிறாங்க மீனராசிக்காரங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபட உங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. கெட்டது விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.